வாங்க மக்களே, வெல்கம் டு ஒன் ஆஃப் யூ 2.0. நாம் இந்த வீடியோவை என்ன பார்க்க போகிறோன்னா, இன்றைக்கி எங்கள் வீட்டில் சிக்கன் பிரியாணி செய்ய போகிறோம். இந்த வீடியோவில் நம்ம சிக்கன் பிரியாணி என் ஸ்டைலில் எப்படி செய்யலான்றதை பார்க்கலாம் வாங்க. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஒரு கிலோ சிக்கன் பிரியாணி செய்வதற்கு தேவையான பொருட்கள்: 1 கிலோ சிக்கன், 1 கிலோ பாஸ்மதி ரைஸ் ஊற வைத்தது, எண்ணெய், பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய், இஞ்சி பூண்டு விழுது, கொத்தமல்லி, புதினா, லெமன், வெங்காயம், தக்காளி, மிளகாய்த்தூள், உப்பு. வாங்க மக்களே, இப்போ பிரியாணி எப்படி சமைக்கிறதுன்னு பார்ப்போம். ஸ்டவ் பற்ற வச்சு பிரியாணி டபரா வச்சு உங்களுக்கு தேவையான அளவு எண்ணெயை விட்டுருங்க. அதுக்கப்புறம் அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு, ஏலக்காய் இதெல்லாம் போட்டு வதக்குங்க. கொஞ்ச நேரம் வதக்கி விட்டுட்டு பச்சை மிளகாவை போட்டுருங்க. போட்டு அதையும் வதக்குங்க. அதுக்கப்புறம் கொத்தமல்லியை போட்டு வதக்குங்க. அதுக்கப்புறம் வெங்காயத்தையும் போட்டு வதக்குங்க. இப்படி நல்லா வதக்கிட்டே இருக்கணும். நீங்கள் செய்யும் போதே எங்கள் பையன் ஆயிடுச்சாமான்னு கேட்டுக்கிட்டே இருக்கான். ஏன்னா அவனுக்கு அவ்வளோ பசியாம். நான் என்ன பண்ண முடியும்? ஸ்டவ் எரிய வேண்டாமா? செஞ்சுட்டு தானே இருக்கேன். அதை சொன்னால் அவன் புரிஞ்சிக்கவே மாட்டான் மக்களே. அதுக்கப்புறம் புதினா தழைங்கள்லாம் போட்டு வதக்குங்க. இப்போது இங்கே சமைச்சிட்டு இருக்கிறது எங்கள் பொண்ணு. அப்புறம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் போட்டு வதக்குங்க. எல்லாத்தையும் நல்லா வதக்கி விடணும். இப்போ வெங்காயத்தை நல்லா வதக்கிட்டே இருக்கணும். அந்த வெங்காயம் பொன்னிறமாக மாறணும். அந்த அளவுக்கு நல்லா வதக்கிட்டே இருங்க. இது வதங்கிட்டே ஒரு பக்கம் இருக்கட்டும். அப்போது இது வதங்கி முடிஞ்சதுக்கப்புறமா தக்காளியை போட்டுருங்க. அதுவும் வதங்கிட்டே இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம கறியை ரெடி பண்ணி வச்சுருக்கேன். ஆனால் அதை நான் வீடியோ எடுக்க முடியல. அதை உங்களுக்கு நான் எப்படின்னு நான் சொல்கிறேன். நீங்கள் அதையும் நோட் பண்ணிங்க. கறியை கழுவி சுத்தம் பண்ணி வச்சுட்டு அதில் கொஞ்சம் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் ஒரு அரை லெமனும் விட்டு கொஞ்சம் மிளகாய்த்தூளை போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுங்க. ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுடுங்க கறியை. இப்போ தக்காளி நல்லா வதங்கிடுச்சா? இப்போது நல்லா இன்னும் கொஞ்சம் வதக்குங்க. இன்னும் கொஞ்சம் தக்காளி வதங்கணும். எங்கள் பொண்ணு எப்படி கலராக பாருங்கள். நல்லா இப்படி தான் நீங்களும் கலரணும். இப்போது அந்த கறி பீஸுங்கெல்லாம் எடுத்து போட்டுருங்க. போட்டு எல்லாத்தையும் நல்லா வழித்து விட்டு அதையும் கலருங்க. கறி கொஞ்ச நேரம் எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க.
நல்லா பெரட்டி பெரட்டி வதக்கி விடுங்க. நல்லா வதங்கிடுச்சா? வதங்கலை, இன்னும் கொஞ்சம் நேரம் வதக்குங்க. அப்போ தான் கறி வந்து உங்களுக்கு சீக்கிரமாக வெந்துடும். எண்ணெயிலே கொஞ்சம் நேரம் வதக்க விட்டிங்கன்னா நல்லா சீக்கிரமாக வெந்துடும் கறி. இப்போ வந்து இதில் மிளகாத்தூள் போடுங்க. உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுங்க. கொஞ்சமாக உப்பு போட்டுங்க. அதையும் நல்லா வதக்கி விடுங்க. நல்லா கிளறி விடணும். நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இப்போ 1 கிலோ அரிசி வந்து 4.5 அளவுக்கு இருந்துச்சு. எங்கள் 1 கிலோ அரிசிக்கு 2 டம்ளர் தண்ணி. எங்கள் வீட்டில் ஒரு சொம்பு இருக்குது. அந்த சொம்பு வந்து 2 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அதனால் நான் வந்து கரெக்டாக அந்த 4.5 அளவுக்கு அரிசிக்கு 4 சொம்பு தண்ணி வச்சுருக்கேன். வச்சு அந்த கறி கிண்ணத்துலேயே ஊற்றி வச்சுருக்கேன். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ அந்த தண்ணி எடுத்து அதில் ஊற்றணும். நல்லா ஊற்றி கிளறி விடுங்க. உப்பு காரெல்லாம் உங்கள் தேவைக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக இருக்கான்னு பார்த்துங்க. கரெக்டாக இல்லைன்னா கொஞ்சம் உப்பு போட்டுங்க. காரம் இல்லைனாலும் போட்டுங்க. எனக்கு காரம் கரெக்டாக இருந்துச்சு, அதனால் நான் போடலை. எங்கள் வீட்டில் காரம் அதிகமாக அவ்வளோவா சாப்பிட மாட்டாங்க. அதனால் காரம் கொஞ்சம் கம்மியாக தான். ஒரு 1/4 ஹவர் நல்லா போட்டு மூடி போட்டு கொதிக்க விடுங்க. கறி நல்லா வெந்ததுக்கப்புறமா அரிசியை வடிகட்டி வெறும் அரிசி மட்டும் எடுத்து அந்த தண்ணியில் போட்டு விடுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து அந்த அரிசியை தண்ணியில் பரப்புன மாதிரி போட்டு விட்டுருங்க. மசாலா தண்ணியில் மொத்த அரிசியும் போட்டதுக்கப்புறமா கொஞ்சம் கிளறி விடுங்க. அப்படியே கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மூடி விட்டுருங்க. இப்போ கொஞ்சம் ஒரு 10 நிமிஷம் கழித்து திறந்து பாருங்கள். இந்த தண்ணி மொத்தமாக இருந்து மேலே சாப்பாடு எழும்பி வரும். அந்த பதத்தில் இருக்கும் போது லைட்டாக கொஞ்சம் கரண்டியை உள்ளே விட்டு லைட்டாக கிளறுங்க. ரொம்ப கிளறினீங்கன்னா அரிசி உடஞ்சிரும். அதனால் லைட்டாக கிளறி விடுங்க. அந்த ஈரப்பதம் இன்னும் கொஞ்சம் இருக்குது பார்த்திங்களா, அந்த ஈரப்பதம் கம்மியாகவும் சாப்பாடு வேகவும் கரெக்டாக இருக்கும். இப்போ நல்லா அப்படியே கொஞ்சம் கிளறி விட்டுட்டு தட்டு போட்டு மறுபடியும் மூடி விட்டுருங்க. ஒரு 10 நிமிஷம் இருக்கட்டும் அப்படியே. அப்போ அந்த தண்ணி மொத்தமாக இருந்துடும். இருந்த உடனே சாப்பாடு நம்மளுக்கு உடையாமல் அப்படியே பளபளன்னு கிடைக்கும். இப்போ லைட்டாக ஒரு வாட்டி கிளறி விட்டுருங்க. இப்போ கிளறிட்டு நம்ம ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம் பார்த்திங்களா புதினா இலைங்கெல்லாம், அதெல்லாம் மேலே போட்டு தூவி விட்டுருங்க. தூவி விட்டுட்டு லெமன் ஒரு 1/2 லெமன் எடுத்து அந்த சாறு அப்படியே மேலே பிழிஞ்சு விட்டுருங்க.
பிழிஞ்சு விட்டுட்டு தட்டு போட்டு மூடிடுங்க. அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கழித்து அதை திறந்து ஒரு கலரிட்டு இறக்கிடுங்க. அவ்வளோதான், பிரியாணி ரெடி. எவ்வளோ சூப்பராக இருக்குது பார்த்தீங்களா? வாங்க மக்களே, சாப்பிடலாம். எங்கள் வீட்டுக்கு எல்லோரும் வரீங்களா?